பல ஆண்டுகளுக்கு முன் வெளியான திரைப்படங்களின் பாடல்களை இப்பொழுது கேட்டாலும் மனம் மயங்கும். அவ்வாறு சில பாடல்கள் உருவான விதமும் அதன் ருசிகர தகவல்களை பற்றியும் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்த கவிஞர் கண்ணதாசன் தனது ட்ரங்கு பெட்டியுடன் முதலில் வந்திறங்கிய போது அவரை சென்னை மெரினா கடற்கரையே வரவேற்றது. போக வேண்டிய இடத்திற்கு செல்ல பயண கட்டணம் 25 பைசா கூட இல்லாததால் உழைப்பாளர் சிலையின் அடியில் தலை வைத்து படுத்தார். காவலர் வந்து இங்கே படுக்கக்கூடாது என்று அப்புறப்படுத்தினார். அப்பொழுது எங்கே செல்வதென்று தெரியாமல் தலையில் ட்ரங்கு பெட்டியை சுமந்து நடந்தே சென்றார் கவிஞர் கண்ணதாசன். இவ்வாறாக சென்னையில் வாழ்க்கையை தொடங்கிய கவிஞர் கண்ணதாசன் சாதித்ததும் சொந்த திரைப்படத்தை தயாரித்தார். முதல் காட்சி உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக இரவு காட்சி பாடல். அந்த பாடல்தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் என்கின்ற ஜெமினி கணேசன் பாடுவது போன்ற பாடல் படமாக்கப்பட்டது. அப்போது சாலையில் கார்கள் ஓட வேண்டுமே என்று படக்குழுவினர் சொல்ல கவிஞர் கண்ணதாசனின் 8 கார்கள் உலா வந்தன. வீர அபிமன்யு என்ற திரைப்படத்தில் வரும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் என்ற பாடலில் 65 இடங்களில் தேன் என்ற வார்த்தை சேர்த்து எழுதப்பட்டிருக்கும். ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி தமிழின் சுவை உணரும்படி அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா என்று சில பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதியுள்ளார். கேரள நடிகர் டி.கே. பாலச்சந்திரன் மக்கள் கலாமன்றம் என்ற ஒரு நாடக குழுவையும் நடத்தி வந்தார். அந்த குழுவைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் விவசாய குடும்பம் தொடர்புடைய கண்ணின் மணிகள் எனும் நாடகத்தை எழுதினார். திண்டுக்கல்லில் 1954ஆம் ஆண்டு நடைபெற்ற விவசாயிகள் சங்க மாநாட்டில் இந்த நாடகம் நடத்தப்பட்டது. அந்த நாடகத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காவலர் வேடத்தில் நடித்தார். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காமல் நின்று கொண்டிருந்ததால் கூட்டத்தில் இருந்தவர்கள் சிரித்துவிட்டனர். ஏன் அடிக்கவில்லை என்று கீழே வந்தவுடன் கேட்டனர். அதற்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், காவலர் வேஷம்தான் போட்டேன், ஆனால் அடிக்கும்போது பாவம் டி.கே. பாலச்சந்தர், அவரோ ஒரு பலமில்லாத மனிதர், அவரை அடிக்கச் சொன்னா எப்படி? அதனால்தான் அவரை என்னால் அடிக்க முடியவில்லை என்றார். அந்த நாடகத்தில் தேனாறு பாயுது செங்கதிரு சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற இந்த பாடல் குறித்து திரைத்துறையினர் அறிந்தவுடன் அடுத்த சில மாதங்களில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்திற்கு பல திரைப்படங்களில் பாடல்கள் எழுத வாய்ப்புகள் குவிந்தது. 1953 மற்றும் 54ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திரைப்படங்களில் பாடல்கள் எழுத அதிக பணம் பெற்றதும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான். அந்த காலகட்டத்தில் ஜனசக்தி அலுவலகத்தின் கிழக்கு பக்கத்தில் இவரும் ஓ.ஏ.கே. தேவரும் அறையெடுத்து தங்கியிருந்தனர். இதற்கு பின்னர்தான் ஜீவாவுடன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்திற்கு நட்பு ஏற்பட்டது. கொஞ்சும் சலங்கை என்ற திரைப்படத்தில் சிங்கார வேலனே தேவா என்ற பாடலுக்கு நாதஸ்வரம் வாசித்தவர்தான் காரக்குறிச்சி பி. அருணாச்சலம். கர்நாடக இசை பயிற்சி நிலையத்தை கோவில்பட்டியில் அமைக்க 10 ஏக்கர் நிலத்தை அருணாச்சலத்திற்கு தமிழ்நாடு அரசு அளித்தது. 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் மறைவுற்ற போது அதே இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பார்த்திபன் கனவு கதை திரைப்படமான போது அதற்கு வசனம் எழுதும் பொறுப்பை விந்தனுக்கு கதாசிரியர் கல்கி அளித்தார். வசனமும் சிறப்பாக பேசப்பட்டது. அதோடு அந்த திரைப்படத்தில் இதயவானில் உதய நிலவே எங்கே போகிறாய் என்ற இனிமையான பாடலை எழுதும் வாய்ப்பும் விந்தனுக்கு கிடைத்தது. பின்னாளில் குலே பகவலி என்ற திரைப்படத்தில் வரும் மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா, கூண்டு கிளி என்ற திரைப்படத்தில் வரும் கொஞ்சும் கிளியான பெண்ணை போன்ற
சிரஞ்சீவி பாடல்களை எழுதி புகழ் பெற்றார் வெந்தன். அவர் எழுதிய பாடல்கள் 10, வசனம் எழுதிய படங்கள் 7. பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற பாடல் காட்சிப்படி தங்கவேல் பாடுவதாக கவிஞர் வாலி எழுதியிருந்தார். காட்சியை மாற்றி தான் பாடுவதாக அமையுங்கள் என எம்ஜிஆர் கூறினார். ஏன் என்று இயக்குனர் கேட்க, அதற்கு எம்ஜிஆர், தங்கவேலு பாடுவதாக காட்சி அமைத்தால் நகைச்சுவையாக மக்கள் எண்ணிவிடுவர். நல்ல பாடல், நான் பாடினால் மக்களும் குழந்தைகளும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். இதை சரியென ஏற்றுக்கொண்ட இயக்குனரும் அப்படியே படமாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாடலின் பின்னணியிலும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான கதை ஒளிந்து கிடக்கின்றன. அதில் இந்த ஒரு சில பாடல்களின் சுவாரஸ்யமான கதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.